கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே சுத்தகுண்டேபள்ளியா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பெண் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்திருக்கார். என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த கிரைம் தொகுப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூர் நாகச்சந்திரா மாநகரத்தைச் சேர்ந்தவர் ஷில்பா. இந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிராவின் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஷில்பாவும் பிராவினும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் என்று சொல்லப்படுது. ஷில்பா மற்றும் பிராவினுக்கு 1.5 வயதுல குழந்தை இருக்குது. இந்த நிலையில கடந்த 26ஆம் தேதி இரவு ஷில்பா வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில சடலமாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் ஷில்பாவின் குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமைக்கு ஆளாக்கியதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனை அடுத்து சுத்தகுண்டேபள்ளியா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு அந்த விசாரணையில பிராவினுக்கு வேலை பறிபோனதால பானிபூரி வியாபாரம் செய்து வந்ததாகவும் அந்த தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால மனைவி ஷில்பாவிடம் 10 லட்சம் ரூபாய் கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுது. கொடுமை தாங்க முடியாம தான் தற்கொலை செய்து கொண்டதாகவும் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து ஷில்பாவின் கணவர் பிராவினை போலீசார் கைது செய்திருக்காங்க. இதன் பின்னர் ஷில்பாவின் உடலை நாகச்சந்திராவில் இருக்கக்கூடிய ஷில்பாவின் குடும்பத்தினரிடம் அனுப்பியிருக்காங்க. மேலும் ஷில்பாவின் இறப்பு தற்கொலையா இல்லது வேறு ஏதேனும் காரணம் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்குதா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரணையை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க.